கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் மணி என்கிற அன்பு சகோதரருக்காக ஜெபிக்க போகிறோம். சென்னையில் இருக்கிற இவங்களுக்காக, இவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இவங்க 2 காரியத்துக்காக ஜெபிக்க கேட்டிருக்காங்க. எங்களுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்களுடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மாறணும், பண பிரச்சனைகள் மாறணும்னு சொல்லி கர்த்தர் சியோனிலிருந்து இவர்களை ஆசீர்வதிப்பார். இவர்கள் நினைத்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் அன்பு சகோதர மணி அவர்களுக்காக அப்பா, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய வியாபாரத்திற்காக ஜெபிக்கிறேன். வியாபாரத்தை ஆசீர்வதிச்சிருங்க, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்க. பண பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், நிந்தை மாறட்டும், பாடுகள் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இதுவரை இருந்த வாக்குவாதங்கள் முடிந்து போயின. ஆண்டவர் சொன்னால் வாக்குவாதங்கள் எல்லாம் முடிந்து போயிட்டு, இனி நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். இதுவரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், இந்த வாக்குவாதங்கள் எப்போ வரும் தெரியுமா? யாரோ ஒரு நபர் உங்களை காயப்படுத்தும் பொழுது அவங்க கூட வாக்குவாதம் பண்ணுறோம். எனக்கு எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, இந்த வாக்குவாதத்திற்கு மாத்திரம் மருந்தே இல்லை. வேதத்தில் ஒரு மனிதனோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஈசாக்கு. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கோராக்கின் புத்திரர்கள் ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. என்ன வாக்குவாதம் பண்ணுறாங்க? இது எங்களுடைய கிணறு, இது எங்களுடைய கேணி, இது எங்களுடைய துறவு அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், கிணறை தோன்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது முன்னாடி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க தோண்டிருக்கவே மாட்டாங்க. அது ஆபிரகாம் தோண்டது, ஆபிரகாம் காலத்தில் உள்ளது. அதை இவங்க தூர்வாரி எல்லாம் எடுத்த உடனே, தண்ணியை பார்த்த உடனே எங்கே இது வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ தான் ஆதியாகமம் 26:20 ஏசைக்கு வாக்குவாதம் அப்படின்னு வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கேயும் அங்கே இருக்கிற மக்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்க. யோசித்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் வாக்குவாதம். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்றைக்குமே வாக்குவாதம் பண்ணவே கூடாது, வாக்குவாதம் பண்ணவே கூடாது. குறிப்பாக பெண்கள். ஆண்கள் கூட வாக்குவாதத்தை விட்டுருவாங்க, ஆனால் பெண்கள் வாக்குவாதத்தை விடுவதே இல்லை. அது உங்களுடைய ஹேபிட், அது மாறணும். கணவரோடு வாக்குவாதமாக விட்டுருங்க, மனைவியோடு வாக்குவாதமாக விட்டுருங்க, பிள்ளைகளோடு வாக்குவாதம் பண்ணாதீங்க, அப்பா அம்மாவோடு வாக்குவாதம் பண்ணாதீங்க, சொந்தக்காரங்களோடு வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் யாராவது பண்ணுறாங்களா? விட்டுருங்க. பைபிள் அப்படி தான் சொல்லிக்கிறேன். ஏசைக்கு சித்தனா அப்படி பேரை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரார். ஆதியாகமம் 26:21 வாக்குவாதம். சித்தனா பேர் வச்சுட்டு அந்த இடத்த விட்டுட்டு, வாக்குவாதமே பண்ணாமல் அந்த இடத்த விட்டுட்டு வந்தாங்க. ஆதியாகமம் 26:22 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேறொரு துறவை தோண்டினான், அதை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் பண்ணலை. அதற்கு தான் ரகபோத் என்று பெயரிட்டான். தேசத்தில் கத்த பெருக பண்ணினான். நான் சொல்லட்டுமா, எந்த இடத்துல வாக்குவாதம் இருக்கோ அந்த இடத்த விட்டுட்டு வந்துடுங்க. அந்த வாக்குவாதத்துக்குள்ளே போகாதீங்க. கத்த உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. உங்களை தப்பாக சொல்லட்டும், சொல்லிட்டு போகட்டும், விட்டுருங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. நான் செய்தது நீதி நியாயம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி உறுதிப்படுத்தி அது சரி பண்ணி அதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும்.
வாக்குவாதம் பண்ணாததுனால ரகபோத் என்ற பெயரை கர்த்தர் கொடுத்தான். அதுக்கப்புறம் நடந்த ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் ஈசாக்கை விரட்டி அடித்தாங்களோ அவங்கெல்லாம் ஈசாக்கை தேடி வந்தாங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 27, 28, 29 இந்த 3 வசனத்தின் தொடர்ச்சியாக வாசித்து பாருங்கள். ஈசாக்கு கேட்குறான், ஏன் என்று வந்தீங்க? என்னை பகைச்சி, என்னை விரட்டி, என்னை வேதனைப்படுத்தினீங்களே. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, மெய்யாகவே கர்த்தமோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஆகையால் உம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு ஒரு விருந்து வை. ஈசாக்கு நல்ல ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி ஈசாக்கு அவங்களுக்கு விருந்து வச்சான். அதுக்கப்புறம் சண்டையும் போடலை, வாக்குவாதம் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்களா, அவங்கள தேடி வரப்போகிறாங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களா, அவங்கள தேடி வரப்போகிறாங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார். ஒரு சகோதரி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை, அது குறித்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு ஊர்லேயே சண்டைக்காரி அப்படின்னு சொல்லி தான் பேர். சண்டை சேவல் வருதுன்னு சொல்லுவாங்க, சண்டை கோழி வருதுன்னு சொல்லுவாங்க. என்னைய ரொம்ப காயப்படுத்துவாங்க, என்னை வேதனைப்படுத்தணும், என்னை சண்டை போட வைக்கணுன்னே பேசுவாங்க. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமே ஆண்டவர் சொன்னார், நீ சண்டை போடுவது, வாக்குவாதம் பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட்டு, வேண்டாம், விட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போது எனக்கு விரோதமாக பயங்கர வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்த விட்டுட்டு காலி பண்ணி போயிரு. அந்த வீடை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனேன். அங்கேயும் வாக்குவாதம் பண்ணாங்க. அந்த வீடை காலி பண்ணிட்டு போகும் பொழுது சொந்த வீடை கர்த்தர் கொடுத்தான். கர்த்தர் வாக்குவாதத்தை மாற்றினான். இனி யாராட்டும் வாக்குவாதம் பண்ண வருவாங்களான்னா இல்லை. அந்த சகோதரி சொன்னாங்க, ஒருவேளை நான் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா வாடகை வீட்டில் தான் இருந்திருப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் முடிந்தன. என்னாகுமம் 16வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தாத்தான், கோராக், அபிராம் இந்த 3 பேர் வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 3வது வசனத்தில் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. 30லேருந்து 33 அவங்கள பூமியே விழுங்கி போட்டுட்டு அவங்க வாழ்க்கை நாசமாயிட்டு. 3 வாக்குவாதம், 33 அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி விட்டான், அழித்து விட்டான். இனி வாக்குவாதம் இல்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதுவரை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் யாராகிலும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அத்தனையும் தேவன் மாற்றுகிறதற்காக நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பிதா. இனி வாக்குவாதம் இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமேன், ஆமேன்.